ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பெங்களூர் குளிரில் காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு வந்து சமைக்கிறதே பெரிய சாதனை மாதிரி இருக்குங்க. சரி வாங்க லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, தக்காளி இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் வதங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து மிளகாய் தூளும் கூட வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும், அதே சமயம் டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் கழுவி வச்சுருக்க வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூட வந்துட்டு நீங்கள் கார்ன் சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பட்டாணி சேர்த்திருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அளவுக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திட்டு அரிசி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வேக வச்ச முட்டையை வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் வந்துட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு முட்டையை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு இந்த முட்டை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டேங்க. லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும். ஏன்னா இன்றைக்கி மண்டே வேறு இல்லைங்களா, காலையில் சுத்தமாக எந்திரிக்க முடியல. ஸோ ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பப்பாளி. இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் இது தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.